ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு உள்ள வீடியோவில் பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நான் வெளியே போயிட்டு வரும்போதே டைம் ஆகிடுச்சு ஈவினிங். அதனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டேரெக்டாக வந்து வ்ரிஷாக் ஸ்கூல்கிட்ட என்னை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதனால் வ்ரிஷாக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும். ஸோ இன்றைக்கு இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது மிஸ் ஆகாமல் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இன்றைக்கி ஒரு கேஷுவலான ஒரு ஈவினிங் வ்ளாக் பார்க்கலாம் வாங்க. ரிஷாக்கு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கிற இடமும் ரிஷாக் ஸ்கூலும் பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஒரு லேன் தான் வந்து எங்கள் பிளேஸை வந்து செப்ரேட் பண்ணோம். இது ஆக்சுவலி ஒரு வில்லேஜ் ஏரியா தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் வில்லேஜ் தான். இவங்க ஸ்கூல் இருக்கிற இடமும் ஒரு வில்லேஜ் தான். இன்னைக்கு டே எப்படி போச்சு? நல்லா போச்சு. 10 ரவுண்டா? ஆமாம், ஆக்டிவிட்டிஸ் ஓகே, கிளப்ஸ் இருந்தது. 10 ரவுண்டு ஓடினியே. எவ்வளோ தண்ணி குடிச்ச? 2 வாயினா குடிக்கணும் சொன்னாங்க. ஓகே, போய்கிட்டோம். பைக் வருது இல்லை, அவங்க போகல. வா நம்ம போகலாம். சொல்கிறாங்களா? வேறு எதுவும் வரல. நான் சொன்ன மாதிரி இந்த லேன் தான் வந்து எங்கள் பிளேஸையும் ரிஷாக் ஸ்கூல் இருக்கிற இடத்தையும் செப்பரேட் பண்ணக்கூடியது. வந்துட்டோம். ஸ்கூல்லேருந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் டிஸ்டன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நடந்து போகிறதுக்கே ஷேட் நிறைய இருக்கும். சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம் போகிறதுக்கு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் கிளாஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க சோஷியல். ஓகே, அதனால காரக்குழம்பு கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். லஞ்சு சாப்பாடு மிச்சம் வச்சுக்கியா? கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஸ்நாக்ஸ் வேணுமா? ஆமாம், வீட்டில் எதுவும் இல்லையேடா. பாலாஜி சூப்பர் மார்க்கெட் போய் பார்த்துட்டு போகலாமா? ஆக்சுவலி இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுற எந்த பிளானும் இல்லை. இவன் எதாவது செய்யுங்க, எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுனால வீட்லேயும் வந்து பெருசாக திங்ஸ் எதுவும் இல்லை. அதான் இங்கே சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு, என்ன இது க்ளோஸ்டாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். இதுவும் க்ளோஸ்டுடா. ஓ, நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். சரி, வந்துட்டோம் வீட்டுக்கு. இங்கே கம்யூனிட்டியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் வந்து திடீர்னு ஏதோ அவங்க ஃபேமிலி அன்எக்ஸ்பெக்டட் ஏதோ இது போல் ஷட் பண்ணிட்டாங்க. நான் வர லேட்டானனால லஞ்சும் எடுத்துக்கல. காலையிலேயே வந்து குக் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். காரக்குழம்பு வச்சுருக்கேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது முட்டைகோஸோ அப்புறம் இந்த பாசி பருப்பு போட்டு பொரியல். ஏன்னா ஒரு பருப்பும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இதுதான் வந்து காலைல ரிஷாக்கும் வந்து லஞ்ச் கொடுத்து விட்டேன். அதில் தான் மிச்சம் வச்சுட்டேன்னா சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர பசி. ஒரு சாப்பாடோட அருமை நமக்கு எப்போ தெரியும்னா ரொம்ப பசிக்கும் போது தான். அதே மாதிரி அந்த சாப்பாடோட ருசியும் எப்போ தெரியும்னா ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க மாட்டோம். இந்த பசிக்கும் போது இந்த அப்படைசரில் படப்படப்படன்னு சாப்பிட்ருவோம். உருளைக்கிழங்கு காரக்குழம்புனாலே என்னோட ஃபேவரெட்டு. சாதாரணமாகவே நான் வந்து 10-15 நிமிஷத்தில் சாப்பிட்ருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் சாப்பாடு ஓவர். பசி வந்துட 10 பறந்துடோன்னு வாங்க. எனக்கு இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. ஸோ காட்க்கு தேங்க்ஸ், ஃபுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து கிச்சன்
கொஞ்சம் யூட்டன்சில்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரிஷா கேட்ட மாதிரி இன்னைக்கு பிளானே கிடையாது. ஒரு நாப் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஆனால் குழந்தைங்க கேட்கும்போது நோன்னு சொல்ல முடியல. ஸோ அதான் ஒரு ஸ்நாக்ஸும் வந்து அதுக்கப்புறம் பண்ணணும். இன்னைக்கு சிங்க்கு கொஞ்சம் ஒஸ்டாக தான் இருக்குது. நான் வந்து ரெகுலராக வந்து குக் பண்ண உடனே எல்லா யூட்டன்சில்ஸும் வாஷ் பண்ணி வச்சிடுறதுனால எனக்கு பாத்திரங்க பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வராது. அந்தந்த வேலைக்கு நம்ம கரெக்டாக வாஷ் பண்ணும்போது நமக்கு பாத்திரங்கள் கழுவுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இது லஞ்சுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ள அந்த பாத்திரம் மட்டும்தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னா வீட்டில் இருக்கிற எதையா வச்சு பண்ணலான்னா இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் பண்ண முடியும். ப்ரிஷாக் வந்து காண்டினென்டல் வெரைட்டி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படி தான் சொன்னால். காண்டினென்டல் வெரைட்டின்னு ஒன்று ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஏன்னா அதில் நிறைய பட்டரும் சீஸும் சேரும்ல, அதனால தான். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேஸாக விடாமல் மழை, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இந்த சில்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னா நான் பக்கோடா தான் பண்ண போகிறேன். பக்கோடாக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சியும் பூண்டும் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பக்கோடாக்கு இப்போ மிக்ஸ் பண்ண மாவெல்லாம் போட்டாச்சு. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கடலை மாவும் அரிசி மாவும் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்தால் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2:1 ப்ரொபோர்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், சோம்பு, பெருங்காயத்தூள், உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விரகிக்கலாம். இந்த பக்கோடாக்கு மாவு விறகுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியே ஊற்றலை, எண்ணெயிலேயே தான் விறகி இருக்கேன். எண்ணெய் காய வச்சு இப்போ இதில் போட்டாச்சு. இது போட்ட உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். கொஞ்சம் கிறிஸ்பியான கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். சுட சுட பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுட சுட டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரிஷா கேட்ட மாதிரி பக்கோடா. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, இது ஜஸ்ட் ஒரு கேஷுவலான vlog தான். இது எதுவுமே பிளானிங் கிடையாது. இன்னைக்கு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அவன் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர வழியில் கேட்டான், ஒன்று பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட நல்ல டேஸ்டியாக ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, உங்களோட ஈவினிங் டைம் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. See you in the next video. Thank you.